ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பெனிஃபியோ வைஃபை கேமராவை எப்படி மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து ஈஸி க்ளவுடுங்கிற ஆப்பு. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண கேமரா ப்ளூடூத் எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். ப்ளூடூத் எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணி விட்டிங்கனாக்கா ஆல்ரெடி உங்கள் வைஃபையோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கேமராவை அதில் காட்டும். நீங்கள் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மொபைலை வந்துட்டு உங்கள் லோக்கல் வைஃபையோட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கேமராவும் அந்த வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த கேமராவை உடனே காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேமரா அந்த வைஃபையோட நேம் காட்டும். அடுத்து கீழே வந்து பாஸ்வேர்டு போட சொல்லி கேட்கும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து உங்களுடைய கேமரா வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ பாஸ்வேர்டு போட்டுட்ருக்கேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வைஃபை நேமு பாஸ்வேர்டு ரெண்டும் கரெக்டானு கேட்கும். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கான்ஃபிகர் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இது 100% வந்துருச்சு அப்படின்னா உடனே உங்கள் கேமரா வந்துட்டு மொபைலோட கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ 100% ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த மை கேமரா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து டெமோவுக்காக போடுறதுனால டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக கேட்கும். நீங்கள் உள்ளே போனதுமே உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து சும்மா ட்ரையலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை கேன்சல் கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து உள்ள கேமரா ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டெமோன்னு காட்டுச்சு இல்லைங்களா, அதுதான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க கேமரா. இப்போ கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த 4 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ரவுண்டுக்குள்ளே உள்ள 4 டாட்ஸும் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுன் இந்த 4 டைரெக்ஷன் மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஹெச்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எஸ்டியில் தான் இருக்கும். எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், ஹெச்டினா ஹை டெஃபினிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டவர் உள்ள ஒரு லொக்கேஷனில் இருந்தீங்க, நெட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா 2 சைடும் ஈக்குவலான நெட்டு இருக்குது ஸ்பீடு அப்படின்னாக்க உங்களுக்கு நீங்கள் ஹெச்டியில் வச்சிங்கன்னா நல்லா ஹை டெஃபினிஷன் கிளாரிட்டியில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்பீடு ஸ்லோவாக இருக்குன்னா எஸ்டிக்கு மாறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷன். இந்த ஸ்பீக்கர் ஆப்ஷன் வந்து கேமராவில் யாராவது பேசுனாங்கன்னா அது உங்களுக்கு இங்கே கேட்கும். அதுக்காக தான் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்டு கேட்கும், கிளிக் பண்ணலன்னா சவுண்ட் வராது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒரு அதாவது கிளிப் எடுக்கிறதுக்காக வீடியோ, இப்போ ஒரு ரெக்கார்ட் ஆகட்டும் அல்லது லைவ் வீடியோ ஆகட்டும், நீங்கள் 2ல் எது பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒன்ஸ் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்னாப் வந்துடும். அந்த ஸ்னாப் வந்து இந்த ஆப்போட ஆல்பமில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் வந்து வீடியோ கேமரா மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஆல்பமில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 5வது பட்டன் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீனாக பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சென்டரில் ப்ளூ கலரில். இந்த மைக் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்கள் கேமராவுக்கு கால் போக ஆரம்பிச்சிடும். கால் போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த மைக் ஆப்ஷனை அப்படியே டச் பண்ணி பிடிச்சிக்கிட்டே வந்து பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது அந்த கேமரா வழியாக உங்களுக்கு வெளியே கேட்கும்.